இப்படியெல்லாம் பாருங்கள், காலையில் சரி நடந்து போகிறதுக்கு இடம் வேணுமேன்னு சொல்லிவிட்டு இருந்த மண்ணெல்லாம் வெட்டி கொண்டு வந்து போட்டு விட்டேன். ஒரே குண்டும் குழியுமாக கிடக்குது பாருங்கள். ஆனால் வீடுங்க மட்டும் எல்லா இடத்துலையும் வீடு விழுந்து போச்சு. ரோடும் காணோம், ஒன்றும் காணோம். வீட்டை கட்டணும், வாடகை வீட்டிலே இருந்திருக்கலாமேன்னு தோணுது. வீடு கட்டுற யாராக இருந்தாலும் சரி யோசித்து நல்ல ரோடு வசதி எல்லாம் இருக்கிற இடமாவே பார்த்து காசு அதிகமானாலும் பரவாயில்லன்னு அந்த இடத்த வாங்குங்க. ரோடு வசதி இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல், கரண்ட் வசதி இல்லாத இடத்தெல்லாம் வந்து என்ன மாதிரி வீட்டை கட்டிட்டு எல்லாத்துக்கும் நம்ம கை செலவு போட்டு செலவு பண்ணி அழிஞ்சு போகாதீங்க. நான் இந்த இடத்துக்கு வந்து ரோடு போடுறதுக்கே கிட்டத்தட்ட ரோடு போட முடியாதுன்றதுக்காக என்னால் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு காரைங்களை அடித்தேன். காரைங்க அடிக்கும் போதெல்லாம் ஒருத்தவங்களும் வீடு கட்டுறதுக்காக அந்த காரைங்க மேலே லாரி எல்லாமே ஓட்டி அதெல்லாம் புதஞ்சி போச்சு. ஒவ்வொரு மழைக்கும் திரும்ப அடிக்க வேண்டியதாகுது. திரும்ப எல்லாம் புதஞ்சி போகுது. நீங்கள் எல்லாம் யோசித்து பண்ணுங்கள்.